அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பா கோதுமை வச்சு 3 ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சம்பா கோதுமை வெண்பொங்கல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சம்பா கோதுமை உப்மா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சம்பா கோதுமை கஞ்சி. இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்க. இது ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். நமக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதை எப்படிலாம் செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பொங்கல். அதுக்கு நான் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே சீரகம் பொரிஞ்சிட்ருக்கும் போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். லைட்டாக அதை வதக்கி விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி துருவியும் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கூட நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது எல்லாமே நல்லா ஒன்று சேர கொஞ்சம் சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நான் 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன் தண்ணி வச்சு. ஸோ இந்த பாசிப்பருப்போட மெஷர்மெண்ட்டு எனக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியோடு சேர்த்து இருக்குது. இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளருக்கு ஆல்ரெடி பருப்போடு சேர்த்து தண்ணி வச்சேன், ஆனால் அது ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறோம். நான் எந்த கிளாஸில் ரவை அளந்தனோ அதே கிளாஸ்லேயே 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு எல்லாமே இப்போவே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே சரியாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு விசில் விடலாம். ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. நல்லா பொங்கல் குழஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம குக்கரில் ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்ம பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. காரசாரமாக மிளகோட அந்த மெடிசன்ஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஏன்னா நம்ம முதலே தாளித்து கொட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. சம்டைம்ஸ் குழந்தைங்க அந்த மிளகெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க, அதை எடுத்து ஓரமாக வச்சுடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா அதோட அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே நல்லா இறங்கியிருக்கும் பொங்கலில். ஸோ குழந்தைங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக நெய்யில் நான் முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சூப்பராக நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. காலையிலேயே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வித் தேங்காய் சட்னியோடு நம்ம இதை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்த ரெசிபியாக உப்மா பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட கொஞ்சம் போல் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, அது கூடவே கொஞ்சமாக உளுந்து, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறதுனால துண்டாக நறுக்கின இஞ்சி, நீல வாக்கில் பொடிசாக நறுக்கின வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட பச்சை மிளகா 3, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, நான் ஒரு பாதி தக்காளி போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்மாவுக்கு ஒரு தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு பாதி தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, 1-2 வதங்கினா போதும். இது கூட இப்போ நம்ம ரவை 1 டம்ளர் சேர்த்துருக்கோம். ஸோ சேர்த்து இதையும் நல்லாவே இது கூட எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நாள் ரவை வந்து வதங்கணும், அதனால் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போது தண்ணி சேர்க்கலாம். நான் இப்போ வந்து 1 டம்ளர் ரவை வச்சுருக்கிறதுனால 3 டம்ளர் அளவுக்கு இதே டம்ளரால் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒன்று போல் இதில் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது உப்மாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து லிட்டு போட்டு மூடிடலாம். இதில் 3 விசில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதனால் 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக நம்ம உப்மா ரெடி ஆகிடும். இப்போது ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட உப்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை வந்து எண்ணெய் சட்டிலேயோ நீங்கள் எதுலேயோ வேணாலும் பண்ணலாம். நம்ம ஜென்ரலாக ரவா உப்மா கடாயில் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி வைக்கணும், டைமும் ஜாஸ்தி எடுத்துக்கும். ஸோ ஒர்க்கிங் பீப்புளெலாம் கடகடன்னு பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்தி, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
இது கூடவே கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணிலாம் சேர்த்து கூட நம்ம உப்புமா பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷே தேவையில்லை, உப்புமா அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா. நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சம்பா கோதுமை கஞ்சி எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 4 டம்ளர் அளவுக்கு 200 ml டம்ளரால் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி ஓரளவுக்கு கொதி வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கும் போதே நான் இந்த ரவை எல்லாத்தையும் சேர்த்துறேன். நம்ம ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் போட்டால் சம்டைம்ஸ் கட்டி தட்டும், அதனால் நான் முன்னாடியே போட்டுக்கிறேன். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக விடலாம். இது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து ரெடி ஆகிடுங்க. இது சீக்கிரம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம கோதுமை வெந்துருச்சான்னு எடுத்து பாருங்கள். ஏன்னா இது வந்து குருணையாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெந்துடும். இப்போ நம்ம வந்து வெல்லம் போட போகிறோம். வேகாமல் வெல்லம் சேர்க்கக்கூடாது, அதனால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்றதுனால வெல்லமே பெட்டர். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து நல்லா அந்த வெல்லம் வாட போகிற அளவுக்கு கொதி வரட்டும். இப்போ நான் காய்ச்சாத பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பால் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்திங்கன்னா காய்ச்சாத பால் சேர்த்தமோ கொஞ்சம் நாளைக்கு கொதிக்க விடணும். காய்ச்சின பால் சேர்த்தா கொதிக்க தேவையில்லை. வெல்லத்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இனிப்பே வேணும்னா உப்பு போட்ட ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு குடிக்கலாம். இப்போது நம்ம கஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாசனைக்கு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் விட்டுடலாம். நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு. சூப்பராக நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். காலையில் சாப்பிடவே நேரம் இல்லைனாலும் இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சமாக குடிச்சிட்டு போயிடுங்க, உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு பேச்சுலர்ஸாக இருக்கவங்களாம் ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். லேடிஸ்லாம் வந்து அவங்களோட பீரியட் டைமில் இதை குடிச்சிக்கலாம், அது அவங்களுக்கு டயர்டாகாமல் இருக்கும். அதே மாதிரி பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அவங்களுக்கும் டயர்ட்னஸ் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி கஞ்சி வச்சு அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டயர்டாகாமல் இருக்கும். இந்த 3 ரெசிபியுமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனில் ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.